இருக்கு இல்ல ரிவல்ரி இந்த சண்டை இது எல்லாம் ஓகே. இதெல்லாம் ஃபேன் ஃபைட்டை நீ எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறதுல வர அப்படி ஃபேன் ஃபைட்டோட அந்த பிரச்சனை இல்லை. ஆனா ஃபேமிலி அபியூஸ் வரைக்கும் வந்துச்சு. தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒன்று சொல்றேன். தனுஷ் ஐஸ்வர்யா மேட்ரு டிவோர்ஸ் மேட்ரு வந்து இங்க டிவியில் ஃபுல்லா வருமா, அதை முதல்ல எடுத்து போட்டு பிரச்சனையை எடுத்து போட்டு பெருசா கிண்டல் அடிச்சு பேசினேன் எவன் தெரியுமா? உனக்கே தெரியும், விஜய் ஃபேன்ஸ் தான். அன்னைக்கு ஓப்பனா ஸ்பேஸை போட்டு ஓப்பனா முதல்ல உட்காந்து நான் தான். என்ன ஏன்னா தனுஷ் இங்க ஒன் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்றனால நான் என் தலைவர் ஃபேனா உட்காரும் போது நான் விட்டு கொடுக்க முடியாது. அந்த கட்டாயத்தில் நான் இருந்தேன். ஆமா, அப்படி இருக்கும்போது ஊரா வீட்டுல இருக்கிற பஞ்சாயத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிண்டடிச்சு பேசிட்டு இருந்தானுங்க. ஜெயம் ரவி ஜிவி பிரகாஷ் ஜெயம் ரவி கொண்டு உனக்கு விட்டு வைக்கல. அந்த பக்கம் சிரஞ்சீவில இருந்து ஆரம்பிச்சு மகேஷ் பாபுல இருந்து ஆரம்பிச்சு பவன் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்ட்டானுங்க. என்ன நான் என்ன சொல்றேன்னா, நீ ஃபேன் ஃபைட் எல்லாம் ஓரமா வச்சுட்டு உன் தலைவனை தேவைப்படும் போது உன் தலைவனை வந்து புகழ்வான். இதை யார் தெரியுமா பண்ணா? இதை முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா? விஜய் தான். தனுஷ் ரசிகர்களை கவர் பண்ணோம்னா தனுஷ் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. கபிலண்ணா முதல்ல வந்து அவனுங்க அப்படி மற்றவங்க ஃபேமிலியோட டிவோர்ஸ் நியூஸ் பேசி தான் இப்போ அவங்க ஃபேமிலி அப்படி ஆயிப்போச்சு. அதான் சொல்றேன், அஜித்தை போட்டு கிண்டல் அடிச்சானுங்க. இப்ப யாருக்கு ஆபரேஷன் எடுத்து நடுவில் கட் பண்ணிருக்கானுங்க? இவனுக்கு தான். வீட்டு விட்டே வெளில வர மாட்டாருன்னு சொல்லி கிண்டல் அடிச்சானுங்க. கடைசியில அந்த விகடன் ஒண்ணு போட்டான், ஞாபகம் இருக்கா? வீட்டு விட்டே வெளில வர மாட்டேன்னு இங்க அஜித்துக்கு ஒண்ணு போடும் போது இப்ப வீட்டு விட்டே வெளில வராம இருக்குது யாரு? விஜய் தான். அடுத்தவன் பொண்டாட்டியை தொட்டு பேசினானுங்க. இப்ப பொண்டாட்டி இல்லாம உட்காந்துருக்கு யாரு? விஜய் தான். தைரியத்தை பத்தி பேசினானுங்க. இன்னைக்கு வீட்டு விட்டே வெளில வராம உட்காந்து ஓடுகளித்தனமா கருவுல ஓடினது யாரு? விஜய் தான். சுகர் பேஷண்ட் எங்களுக்கு கிண்டல் அடிச்சானுங்க. சுகர் பேஷண்டோட மோசமா ஹெச்ஐவி பேஷண்ட் மாதிரி பொறுமையா நடந்து போறான். யாரால? இவன் தான். இப்ப அவனுக்கு சுகரும் இருக்கு, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? அவன் சுகரும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மற்ற அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அரசியல்ல வந்து ஓடுகளின்னு சொல்லி சொன்னானுங்க. இப்ப உண்மையில ஓடுகளி யாரு? இவன் தான். கரூர் ஓடுகள்னு இங்க ஊருக்கே பேர், நல்ல செம்ம பேர் கிடைச்சது. இவனுங்க என்னென்னலாம் விதிக்கிறானுங்களோ பதிலுக்கு இவனுக்கு கர்மாவா வந்து விதியுது. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. விஜயகாந்த் விட்டுறாதீங்க. விஜயகாந்த் அரசியல் வந்தப்ப எவ்வளவு அபியூஸ் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தான் அந்த ராம்குமார்ல இருந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும். அதையும் கடைசியா ஒண்ணு சொல்றேன், அவர்கிட்ட மூத்திரம் கிடைக்குமான ஒரு போஸ்டர் போட்டுருவோம். இன்னும் ஒண்ணுதாங்க பாக்கி இருக்கு. என்ன தலைவர் ட்வீட் கமெண்ட்ல வந்து டெத் அபியூஸ் பண்ணானுங்க. என்ன தலைவர் விஷயத்துல கர்ம நல்ல வாயில வச்சு செய்யும். என்ன ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல, மண்ணுக்கு அடியில இருக்கிறாங்க. விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப நீ தலைவருக்கு டெத் அபியூஸ் பண்ற, நாளைக்கு பாத்துக்க நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நீ அறுவடை பண்ணுவ. ரஜினி விஷயத்துல அப்படிதான் நடக்கும். கர்மா வந்து நல்லா கண்டபடி ஓக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இந்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இப்போ ரீசெண்டா அபியூஸ் பண்ணானுங்களே, பொங்கல் டைம்ல அவர் போட்ட போஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க பொண்ணை வந்துட்டு கரெக்டா அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அப்படியே அதையும் சொல்லிருங்க. நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். கீழே இருக்க தற்கொலை எல்லாம் கேட்டுக்கிறேன். நம்ம சொல்ல வேண்டியது இது. அவனுக்கும் இங்க அரசியல் தெரியும். எல்லா ஃபேன் கிளப்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஏதாவது அரசியல்லாம் சொல்லி கொடுக்க தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அவனுக்கு தெரியும். இல்ல ஆனா கபிலன், இந்த சிவகார்த்திகேயன் ஃபேன், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் மேல வந்து பேசணும். அது வந்து ஜிப்சி அந்த ஏஜ் இருக்குல்ல, அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளால தொட்டா நம்ம ஏதோ இவன் கோழி மூட்டி விடுறோம், நம்ம எது பிரிச்சு விட நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறானு. அமைதியா விட்டு போனாலே போதும், அதுவாவே ஏன்னா இவனுக்கு சுழி சும்மா இருக்காது. விஜய் ஃபேன்ஸ் அவ்வளவு ஆள்லாம் கிடையாதுடா. அவன் சும்மா போஸ்ட் போட்டிருப்பானு, நான் படம் பார்த்தா ஓடுன்ட்டு. அவன் படம் பார்த்தா அவன் படமே ஓடாதுடா. முதல்ல ஒரு பிம்பம் ஒண்ணு கட்டாது. அந்த பிம்பம் இவனுங்க என்னன்னா, அப்படியே ஆன்லைன்ல நாங்க தானே பெரிய மயிறு அப்படின்ற மாதிரி இப்படிதான் வச்சுக்கிட்டேன். ஆனா அது ஒவ்வொரு தடையும் ஓபன் பண்ணி விட்டது அஜித் ஃபேன்ஸ் தான். இவனுங்க கேரளால ஆபீஸை போட்டு பிகிலுக்கு யூடியூப் வியூஸ் ஏத்துறது, அப்புறம் வந்து திட்டுறதுக்கு அபியூஸ் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு குரூப் ஒன்று வச்சு பண்றது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது அவனுங்க புரிஞ்சுக்கிட்டா அவன் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போய் உட்காந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோ தனுஷ் ஃபேன்ஸுக்கோ பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்த நேரத்துல நாளைக்கு உங்க காலை பிடிப்பான். இறக்கப்பட்டுறாதன்ற, நீ இன்னைக்கு இறக்கப்பட்டினா நாளைக்கு நீ வருத்தப்படுவ. ஏன்னா கையில பவர் இல்லாத போதே ஒருத்தன் இந்த அளவுக்கு உட்காந்து பிளாக்மெயில் பண்றான். மற்றவங்களை எவனாவது எடுத்து பேசினா அவன் போட்டோ எடுத்து போடுவேன், அவன் அட்ரஸ் எடுத்து போடுவேன், அவன் பொண்டாட்டி போட்டோ எடுத்து போடுவேன். அப்படி நிக்கிறவன் நாளைக்கு கையில கொஞ்சம் பவர் கிடைச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாரு, அவன் என்ன பண்ணுவான்? இல்ல கபிலன், அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்கல. நாளைக்கு நாங்க வந்தோன்னா எஃப்ஐஆர் இருக்காதுன்றான் ஒருத்தன். இது எல்லாத்துக்கும் மேல
ரூட் மாஃபியா வச்சே சினிமா இண்டஸ்ட்ரியில இத்தனை பேரை உட்காந்து மிரட்டி இத்தனை பேரை உட்காந்து திருட்டுத்தனமா இவ்வளவு வேலை பாக்குறவன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ இல்ல என்டிகேவோ எந்த கட்சியும் சரி, இவனுங்க நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இவனுங்களை பார்க்கணும். நீங்க முதல்ல அந்த கட்சிக்கு தான் அடுத்த வாட்டி சப்போர்ட் இருக்கணும். இப்பயே சொல்லிட்டேன் நான். அவன் கூச்சப்படாம சொல்றானே, அவன் எப்படி 6 மாசம் கழிச்சு எஃப்ஐஆர் இருக்கான்னு எப்படி கபில்? அதான் சொல்றேன். அப்பனா என்ன, நான் வந்தா கட்சிக்காரங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நான் தூக்கிடுவேன் அப்படின்னா அப்புறம் நீ எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? இது என்ன மாதிரியான மனநிலை, இது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு? என்ன மிரட்டுவியா? எஃப்ஐஆர் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா, என்ன பேப்பரா, என்ன கணக்கு புக்கா பேப்பரை நீ கிழிக்கிறதுக்கு? எஃப்ஐஆர் புக்கு முதல்ல எடுத்து தொட்டு பார்த்துருக்கு, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா நான் காட்டுறேன். வீட்டில் ஒன்று இருக்கு, பழைய புக்கு ஒன்று இருக்கு, வெறும் புக்கு. எஃப்ஐஆர் காப்பி, எஃப்ஐஆர் புக்னா எப்படி இருக்குன்னு அதை காட்டுறேன். இந்த பழைய காலத்து புக்கு ஒன்று எஃப்ஐஆர் காப்பி ஒன்று இருக்கு. இவ்வளவு பேச வேண்டியதெல்லாம் தேவையே இல்லை. May 4th அன்னைக்கு ஈவினிங் அப்பவே தெரிஞ்சிடும் கட்சி. இல்ல பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள இல்ல பிள்ளைகளுக்கு சில பேருக்கு சில விஷயங்கள சுருக்கமா சொன்னா புரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து நம்ம மத்த ஃபேன்ஸை பத்தி சொல்றோம்ல, இவங்க ஓட்டு போட மாட்டானுங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? அது இன்னும் டிராமா இன்னும் நிறைய இருக்குல்ல, பொலிட்டிக்கல் டிராமா இப்ப இருக்குல்ல. அண்ணா இப்பதானே மும்பைக்கு போயிருக்கிறாரு. ஒரு சில மெச்சூரிட்டி எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, அவனுக்கு எல்லாம் போடவே மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுமே வந்து ஒருத்தன் ஓட்டு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பான். 85% நான் இப்ப பார்த்தது இந்த 2.5 வருஷமா விஜய் விஷயத்துல பார்த்தது, புது புது யூடியூப் சேனல், புது புது ஐடிக்கள் உள்ள வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்துறதும், இவனுங்களை வச்சு ஃபாலோவர்ஸ் ஏத்துறது, இவனுங்களை வச்சு சப்ஸ்கிரைபர் ஏத்திக்கிறது, இதுதான் எய்மா இருக்கு. அவனுங்க ஓட்டு போடுவானு கேட்டா எனக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க ஓட்டு போட மாட்டான்னு நல்லாவே தெரியும். ஏன்னா பழைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு குள்ளா போட்டு ஒரு ஆள் இப்ப யூடியூப் சேனல் போட்டு இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க ஒரு பாய். அந்த பாய் ஒரு 2-3-2.5 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி அங்க ஸ்பேஸ்ன்ற மாதிரி இந்த யூடியூப் சேனல் விவாதங்கள்லாம் தாங்கிட்டு இருந்தான். இந்த கிஷோர் சாமி இந்த டிபேட்ல போய் உட்காந்து பாத்துக்கும் போது தான் தெரிஞ்சு ஓகே. அப்ப இங்க என்னன்னா இவனுங்க ஓப்பனா சொன்னா மடக்கு ஊதிங்க தான். இவனுங்களை வச்சு நம்ம எப்படி நம்புறானுங்க, பிலிக்ஸை நம்புறானுங்க. ஜிப்சி ஒரு புக் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வீடியோ, அது நான் கட் பண்ணி எடிட் பண்ணி நான் தரேன். பிலிக்ஸ் விஜயை போட்டு பக்காவா போட்டு பொழந்து எடுத்துருக்கான் ரெட் பிக்ஸ் சேனல். பழைய வீடியோ இருக்குங்களா? இருக்கு. இதை ஏன் இம்மனால இறக்கலன்னா தேர்தல் நேரத்துல சில வீடியோலாம் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஜிப்சி, சில விஷயங்கள் நான் வச்சிருக்கிறேன் ஜிப்சி டவுன்லோட் பண்ணி. எலெக்ஷன் நேரத்துல இப்ப இறக்கும் போது உனக்கு வக்காலத்து வாங்கி பேசுறவன் யாரு? இதே ஓயால மணி. அவன் மேட்ரு வீடியோலாம் நிறைய பேர் டீல இருக்கிறான். ஆனா பிலிக்ஸ் மேட்ரு பெருசா வெளில டீல இல்ல. கரெக்டா? ஆமா ஆமா. அவனை யாருன்னே தெரியாது அவனுக்கு மோஸ்ட்லி. அதனால பிலிக்ஸ் சேனல் ரெட் பிக்ஸ் அவனுடைய சீனியர் ஆடிட்டர் அவன் சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய பேசக்கூடிய ஆளுங்க. அவன் சேனல்ல இப்ப நீங்க உட்காந்து பாக்குறீங்களா, பில்டிங் மேல கண்ணாடி மேல உட்காந்துட்டு அவன் சேனல் அவனே போட்டு வச்சிருக்கான் ட்வீட். அவனே கான்ட்ராக்ட் தான் ப்ரோ போயிட்டு இருக்கான். ரொம்ப பின்னெல்லாம் இல்ல ஜிப்சி, லியோ பட டைம்ல. தெரியும் நான் பாத்துருக்கேன். அவன் கான்ட்ராக்ட் பேஸ்ல போயிருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு என்னன்னா விஜய் கிறிஸ்டியனு, நானும் கிறிஸ்டியனு, அதனால உள்ள போய் சீட்டு வாங்கிட்டு உள்ள போயிட்டு ஓட்டு வாங்கிடணும். அவ்வளவுதான். ஆனா நம்ம சைட்ல இருந்து ஒரு நோட்டு வந்துடும் ஜிப்சி. சுரேஷ் சந்திர சைட்ல இருந்து ஒரு நோட்டு வந்தா மட்டும்தான் எலெக்ஷன் டைம்ல போட்டோலாம் யூஸ் பண்ண மாட்டானுங்க. இதெல்லாம் வச்சுக்கலாம், தேவையில்லாம போட்டோ எல்லாம் யூஸ் பண்ணி வேற மாதிரி ப்ரொபகேட் பண்ணுவாங்க. இது யாராவது கொண்டு போய் சேர்க்கணும், சுரேஷ் சந்திரா கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். யார் சேர்ப்பீங்க? இல்ல இருங்க, முன்னாடி அந்த போட்டோ வச்சு சைன் வாங்கலாம் தெரியுமா, அப்பவே கொண்டு போயாச்சு. ஆனா என்ன வரல, அது உள்ள பஸ்ல வந்து சைன் வாங்கலாம் தெரியுமா. ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தப்பட போறது. இதுல இந்த பிலிக்ஸ் பேசினத இன்னும் நிறைய பேர் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கணும். எப்படி தலைவருக்கு இப்ப ஒட்டினாங்க அந்த மாதிரி அவனை சாதாரணமா விட்டுறக்கூடாது. அவன் எப்ப அவரோட இதுக்கு ரேஸ் போகும்போது அத ஒரு மேடையில ஏத்தி பேசினாங்க. இந்த போஸ்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் கிட்ட போனுங்க. இன்னும் வீட்டு வரைக்கும் போனோம் யாரு கடப்பாரியத்துக்குன்னு போன ஆளுங்க நம்ம. உடனே இவனுங்க வந்து அனுதாபத்தை தேடுவானா, அதெல்லாம் வேணாம், வயலன்ஸுக்கே போக கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ லீகலா நீ என்ன பண்ற, உட்காந்து மத்தவன ட்ரிகர் பண்ற. எப்படி ட்ரிகர் பண்ற? இல்ல சிம்பிளா கபிலன் ஒரே விஷயம் தான், போட்டோ யூஸ் பண்ண கூடாதுன்னு வந்து நோட்டு. என்னோட போட்டோ அரசியல் கட்சி எந்த அஜித்தோட போட்டோ யூஸ் பண்ண கூடாது, போட்டோ பயன்படுத்த கூடாது. இது ஏற்கனவே நான் இதை எப்படி போகணும்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வராங்களா, அதெல்லாம் டேக் பண்ணி சுரேஷ் சந்திராக்கும் அஜித் ரேஸ் ஆபீஷியல் இருக்கு. நான் எதிர்பார்த்தேன் இது, நான் எப்ப திறமை எதிர்பார்த்தேன், இந்த விக்கிரவாண்டி மாநாடுல பேனர் அடிச்சானுங்க தெரியுமா?
ஆமா 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 அப்ப நான் எதிர்பார்த்தேன் இந்த அறிக்கை. அன்னைக்கு பிஜேபி வந்து இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு அறிக்கை வந்துச்சுல்ல, நான் அன்னைக்கு அறிக்கை வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இல்ல கபிலா, நான் இப்போ அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராயன் ஒரு கட்சியில ஒரு மெம்பரு, அதே மாதிரி இன்னைக்கு ஆதவர்த்தினா கட்சியில ஒரு மெம்பரு. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, நியாயம்தான். ஆனா ஏதோ ஒரு XY ஃபேன் பண்றதுக்கு அவங்க பண்ண முடியாது. அதனாலதான் வெயிட் பண்றேன் நானுமே. இல்ல ஆக்சுவலா கபில் அந்த இன்சிடென்ட் என்ன சொல்றேன் பாருங்க, அது வந்து என்னன்னு மென்ஷன் ஆகி நியூஸ்ல வந்துச்சுன்னா, இந்த ஃபேன் கிளப்ல இருந்து வந்து பிஜேபியில சேர்ந்திருக்காங்கன்ற நியூஸ் கார்டு வெளியே வந்துச்சு. அதனாலதான் அங்கிருந்து அபிஷியல் நோட் வந்துச்சு. சரி, ஜிப்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், பாலாஜிக்கு தெரியும் தெரியல. ஜிப்சிக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜிப்சி ஏன் ஒரு ஃபேன் கிளப் கலைச்சாரு? இல்ல கபிலா, நான் இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். இப்போ அஜித் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து இப்ப ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் இருக்கு. இதை வந்து அவர் வந்து எந்த டைம்ல ரியாக்ட் பண்ணுமோ அப்ப கண்டிப்பா பண்ணிடுவாரு. இனி எலெக்ஷன் டேட் நெருங்க இந்த மாதிரி சொல்லிருப்பாப்லங்க. இங்க பாருங்க, அவர் வந்து சுரேஷ் சந்திராட்ட மேபி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமான ஏதாவது விஷயம்னா மட்டும்தான் தாங்கிட்ட கொண்டு வரணும், மிச்ச எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க, இது பொதுவா எல்லாத்தையும் சொல்லி பிஆர்ஓட்ட சொல்லிடுவாங்க. அவர் ஃபோக்கஸ் முழுக்க இப்போ அந்த ரேஸ் அதுலேயே இருக்கா, அதனால அதுல டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னு இவரும் சொல்லாம இருக்கலாம். மேபி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா மேபி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்குள்ள சொல்லிட்டாப்லன்னா இங்க வெளில வந்து தெரிஞ்சதுன்னா நல்லது. ஏன்னா ரசிகர்களே இங்க மனக்குழப்பத்துல இருப்பானுங்க. இப்ப நீங்க அதுவும் இல்லாம இல்ல அது ஒண்ணு. அதுக்கப்புறமா அவர் எப்படியும் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டிப்பா கொடுப்பாரு இன்னும் ஒரு 10 to 15 daysல. அந்த இன்டர்வியூல கண்டிப்பா கேட்க வேண்டிய ஆளுங்க கேட்கணும்ல. உங்க போட்டோ, உங்களுடைய பேரு, உங்களுடைய போட்டோவை யூஸ் பண்றாங்க சில விஜய் ஃபேன்ஸ், டிவி கட்சிக்காரங்க யூஸ் பண்றாங்களே, உங்களுக்கு ஓகேவா? அந்த மாதிரி கேட்கும் போது அந்த இடத்துல கரெக்டா பதில் வந்துரும்ல. இல்ல எலெக்ஷன் நெருங்கும் போது கண்டிப்பா அந்த கொஸ்டின் எல்லாம் வரும், கண்டிப்பா அந்த கொஸ்டின் இருக்கும். அப்ப அதுக்கும் ஒரு சரியான ரிப்ளை கொடுத்துருவாரு. அவர் வந்து எந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ற இடம் வந்து கரெக்டா இருக்கும், அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைம் தான் பேசுவார் அவரு. அதுக்கடையில அதெல்லாம் பேச கூட தேவையில்ல, ஒரே ஒரு நோட்டீஸ் விட்டா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த தலைவர் விட்டார்ல ஒரு நோட்டீஸ், அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் விட்டா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு சொல்லிட்டாப்ல, நான்லாம் வந்து இல்ல, எனக்கெல்லாம் வந்து சரியான பயம். என்ன மாதிரி எத்தனை ரஜினி ரசிகனுக்கு பயம் இருந்துன்னு எனக்கு தெரியல. ஆண்டவா, நான் மாநாடு நடக்கும்போது சொன்னேன், ஜிப்சிட்டு சொன்னேன், போன்ல கூட சொன்னேன், ஜிப்சி பயமா இருக்கு, எங்க இவன் வந்து முத மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவானோ, போயஸ் கடன் பக்கம் வந்துருவானோ அப்படின்னு நான் கொஞ்சம் பதட்டத்துல இருந்தேன். ஏன்னா தலைவர் கொஞ்சம் விட்டுப்பிடி, அவர் கொஞ்சம் எல்லாரையும் தட்டி கொடுத்துன்னு அனுப்புவாரு, ஒரு பயத்திலே இருந்தேன். நாய் வரவே இல்லை, சந்தோஷப்பட்டேன். அடுத்து எங்கேயாச்சும் தலைவரை பெருசா பேசி எங்கேயாச்சும் புகழ்ந்து இந்த மாதிரி ரஜினி ரசிகர்கள் வாங்குறது ஏதாவது வேலையை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா அதைத்தான் ஆப்போசிட்டா பண்ணிச்சு, சந்தோஷமா இருந்தது. இப்ப ஆதவர்ச்சினா வாயை விட்டுச்சு, தலைவங்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, இவ்வளவுதான் கன்ஃபார்ம்டா, கொலுசு கட்டி விட்டாரு, இனிமேல் ஆடுற வேலை தான், கதகளி தான் இனிமேல், நீலாம்பரி இதுல ஆடும்பாரு, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான் இனிமேல், போட்டு கிழிச்சு விட்டுலாம் அவனுங்களை, பிரச்சனை இல்லை. எங்க ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, உங்க ரூட்டு கிளியர் பண்ண வேண்டியது உங்க ஆளு தான். எங்க ஆளு முன்னாடியே கிளியர் பண்ணிட்டாரு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதை 1-2 வண்டு செண்டு, அது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வந்து நாங்க அவர் வந்து இந்த கட்சிக்கு போடு, இப்போ அவர் மறுப்பு தான் சொல்லுவாரு, சொல்லிட்டாரு தானே, இந்த கட்சிக்கு போடு அந்த கட்சிக்கு போடுன்னு சொல்ல மாட்டாரு. நாங்க வந்து முதல்ல இருந்தே தலை ஃபேனா இருக்கோம். இப்போ வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ள தலை ஃபேனா இருக்கிறவங்க அவங்க எப்படின்னு தெரியும், நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கோம், தீனா படத்துல இருந்தே நாங்களாம் தலை ஃபேனு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், காதல் மன்னன் எங்களுக்கு தெரியும் இவன் தலைக்கு என்னென்ன கொடுமை பண்ணா, என்னென்ன பண்ண, நியாயமா ஒரு மனுஷன் முன்னேறி போகும்போது என்னென்னலாம் தடங்கல் பண்ணா, இவன் அப்பனும் அதுக்குதான் அனுபவிக்கிறாங்க. அப்பனும் பிள்ளைங்க இப்ப தனியா இருக்கிறாங்கன்னா ஒருத்தமே இல்லை எங்களுக்கு, முழுக்க வஞ்சின்னு சேர்த்து விட்டதே விசேஷி தான், இவன் தான். அதனால அனுபவிக்கிட்டோம், அப்பனும் அனுபவிக்கிட்டோம். இவ்வளவு பேசணும் இல்ல, உண்மையா வந்து தமிழ்நாட்டுல 6 அறிவு இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போட ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்ல, பில்லாடுக்கு பேசுங்க. காணோம் பிரபு மைக் கொடுத்துருக்கேன், அப்படியே பக்க கிளியர் பண்ணிருங்களேன். ஏன்னா உங்களோட அன்மியூட் பண்ணும்போது, ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணும்போது உங்களோட மட்டும் தான் காட்டுது, மத்த யாரோட அன்மியூட் பண்ணும்போது காட்டல. பிரதர் கேக்குதா? மணி 11 அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடலாம். பிரபு ஓகே அண்ணா சார், கேக்குதா பிரதர்? கேக்குது பிரபு, சொல்லுங்க. அதாவது நான் ஃபேக் ஐடின்னு யாருன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து ஒரு 15 வருஷமா டிவிக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் தான். ஆரம்பிச்சு 2 வருஷம் தான்.
அது இன்னுமே 15 வருஷமா விஜய் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப 2 வருஷம். ஓகே ஓகே அப்படி சொல்லுங்க. நான் ஒரு விஜய் ஃபேன் தான். வேணா என்னோட ட்வீட்ஸ் வேணா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபுல்லா கூட செக் பண்ணுங்க. அது வரைக்கும் ஃபேன்ஸ் நார்மல் ஃபேன் மாதிரி தான். ரஜினி ஃபேன்ஸ் பிடிக்காது எல்லாம் இருந்தவன் தான். என்னோட ஐடி கூட ஃபுல்லா செக் பண்ணுங்க. சரி. இப்போ வந்து ஒரு இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஆங்காரம். அதாவது நான் விஜய் ஃபேன்ஸ் டிவிக்கு இதுல நிறைய ஸ்பேஸ்ல கூட போய் சொல்ல முயற்சிக்கும் போது கூட இல்ல அந்த நம்மளே அப்பீஸ் பண்றாங்க. அந்த இந்த விஷயம்னா எந்த விஷயம்? இந்த திரிஷா மேட்டருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சு. 41 பேர் சாவறதெல்லாம் ஓகே தானா உங்களுக்கு? இல்லங்க பிரதர், அது பிரபு ஒருத்தர் பிரபு ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கொஸ்டின். சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இல்ல அதுதான் பிரதர். நீங்க இப்ப வந்து 41 பேர் டெத்து அப்பெல்லாம் ஒரு மன கசப்பு இருந்தது. ஒரு 40 நாள் சைலண்டா இருக்கும் போதெல்லாம் இருந்தது. இப்ப இந்த திரிஷா மேட்டர் வந்து ஒரு 4-5 வருஷமாவே இருந்தது. நான் வந்து நம்பல. அப்ப வந்து அவரை பிடிக்குங்கிறப்ப அதுல நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளவு தெளிவெல்லாம் கிடையாது. இப்ப அது கன்ஃபார்ம் ஆகும் போது அப்ப 4-5 வருஷமா இதெல்லாம் இருந்ததே, அப்பெல்லாம் நம்ம ஏமாந்துட்டு தான் இருந்திருக்குமோன்னு ஒரு கோவம் தான் இப்ப வந்து இவ்வளவு இத்தனை நிறைய பேர் தெளிவாயிட்டாங்க. 4-5 வருஷம் இப்ப நான் உங்க ஸ்பேஸ்ல மாதிரி கேட்க மாட்டேன். இல்ல நான் அதாவது எப்படின்னா உங்க ஸ்பேஸ்லாம் கேட்டா உங்களுக்கு கோவம் தான் வரும். ஆனா இப்ப நீங்க பேசும் போதெல்லாம் நீங்க கோவத்துல பேசினா கூட அதுல இருக்கிற உண்மைதான் இப்பதான் தெரியுது பிரபு. அப்புறம் உங்க ஸ்பேஸ் மட்டும் இல்ல பிரபு, அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும், இல்லன்னா அதை நான் மறந்துடுவேன். இப்போ சங்கீதா கூட இவ்வளவு வருஷம் வந்து வாழ்ந்து 2 குழந்தை பெத்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற ஏஜ் வந்துட்டாங்க. சோ இன்னும் வந்து ஒரு வைஃப வந்து பிரிஞ்சுட்டு இன்னொருத்தி கூட போறான்னா அவன் தமிழ்நாட்டு மக்களை வந்து எவ்வளவு கேவலமா நினைப்பான். அந்த விஷயம் உங்களுக்கு அத எனக்கு நல்லா புரிஞ்சனாலதான், அதாவது நான் வந்து ஒரு 15 வருஷம் ஏமாந்துட்டு இருந்திருக்கோமோ அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஆங்காரம். இத தெரிஞ்சவங்க கரெக்டா வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அதாவது நான் வந்து இப்பயும் வந்து அவரை அபியூஸ் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு கிடையாது. அதாவது நம்ம ஏமாந்துட்டோம், எப்படி போனா என்ன அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா எக்கச்சக்கம் பேர் இன்னும் முட்டு கொடுத்துட்டு இல்ல 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 அது ஒரு நிமிஷம் நீ சொல்றீங்க தெரியுமா, நீங்க ஓரளவுக்கு மெச்சூர்டா கேட்டு வெளியே வந்துட்டீங்கன்ட்டு. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தவனே நீ கொஞ்சம் வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருமே வந்து ஏன்னா இப்படி பண்ணன்னு கேட்டிருப்பாங்க. உங்களை மாதிரி எல்லாரும் கோவலா பட்டிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த வீடியோல முடியும் போது ஆனா எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருக்கணும்னு வார்த்தை இருக்கு, பாத்திருக்கீங்களா? எனக்கு அது புரியுது. அவங்க மைண்ட் செட் என்னன்னா ஆனா நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானே அப்படிதான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னையவே, அதாவது அந்த விஜய் ஃபேன்ஸுங்கிற ஒரு 15 வருஷம் இருந்தது ஒரு பிம்பத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு. இப்பதான் அந்த வெளியே வரும்போது சாட்டை வீடியோ சாட்டை மேல எல்லாம் அவ்வளவு கோவம் வரும். நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் சாட்டை வீடியோ பார்த்தாலே இரிட்டேட்டிங் வரும். ஆனா அந்த சாட்டை திருமுருகன் சொன்ன விஷயம்லாம் சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா அந்த சொன்ன கருத்து ஃபுல்லா உண்மை. அதாவது அரசியல் நாலேஜ் இல்ல, கூட வச்சிருக்கிற ஒருத்தர் கூட கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆட்கள் அந்த டிவிக்கில இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனக்கு ஆங்காத்துல சொல்றேன். இவ்வளவு நாள் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமே, கண்ணை மூடிட்டு சப்போர்ட். இப்ப சீமான் கூட அந்த ஒரு தகுதி இருக்கு, அந்த ஒரு சித்தாந்தம் கரெக்டா இருக்கு. ஆனா என்ன இருக்கு, நம்ம ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? 30 ஒரு திரையில செலிப்ரேஷன் பண்ணோம். நானும் ஃபர்ஸ்ட் ஷோலாம் அவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த ஆளுதான். ஆனா இவ்வளவு தப்பான ஆளுக்கு அது அவ்வளவு ஆங்காரம் புரியுது இல்ல? இத பாருங்க, இப்போ நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்க, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, உங்க ஓரளவுக்கு வந்து விஜய் யாருன்னு தெரிய இருந்துச்சுல. ஆனா விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதையே நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அஃபேர்ன்றத நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கு நார்மல் தான் பேசுறாங்கல்ல. எதுக்குன்னா இது வரைக்கும் விஜய வந்து திரைப்படத்துல பாத்துட்டு அந்த இமேஜை வச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறாங்க. அது அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது, பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்றத நான் ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கேன். இல்ல இது வந்து எனக்கு என்னன்னா, இந்த ஸ்பேஸ் எல்லாம் நான் இதை வந்து நீங்க 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இந்த அளவுக்கு தெளிவா பேசுனீங்க. ஆனா அப்பெல்லாம் எனக்கு புரியல. அதாவது என்ன, அதெல்லாம் சும்மா ஒரு அபியூசர் தானே, விஜய்க்கு வர நெகட்டிவிட்டி தானே. வச்சு கொட்டாதீங்க, பேசுங்க நடுல.
அது பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல கபில புரியலையா? ஏமாந்த மாதிரி ஃபீல் அது வந்து பண்றீங்க. ஒரு ஆங்காரம். அதாவது நம்மள கூட இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபேக் ஐடி. நான் இதுக்கு முன்னாடி இந்த அந்த திருசா இது சங்கீதா அவங்க விட்டுருந்தாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டும் போது அந்த ஒரு வாரம் கூட நான் நம்பல. இது ஏதோ டிஎம்கேவோட இதா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அத கூட அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஒரு அறியாமை புரியுதா? அவங்க சைடுல இருந்து எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவங்க ஃபேன்ஸ் தான் வந்து 13 வயசு 14 வயசு பசங்களா இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது என்னன்னா இண்டஸ்ட்ரியில வந்து பாப்புலரா இருக்கவங்க ஃபாலோ பண்ணா அவங்களோட ஐடி வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க யூடியூப் சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த பசங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து படத்துல வந்து பெரிய ஆளு. அவங்க வந்து யார் வந்து பேசினாலும் அவங்கள பத்தி அசிங்கமா திட்டுவோம், கமெண்ட்ல போய் அசிங்கமா பேசுவோம் தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்றதும் காதுல வாங்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு 5-6 வருஷமா எனக்கே அப்படியே தோணுச்சுன்றீங்க. இல்ல அந்த வெளியே வரும்போது நாங்க நம்பல. உண்மையாவே பேசிக்காவே நான் நம்பவே கிடையாது. இல்ல அண்ணன் இப்படி இருக்க மாட்டாரு, அண்ணன் அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே போயாச்சா. இப்ப அத ஒரு தெளிவா இவ்வளவு தூரத்துக்கு சங்கீதா வெளியே விட்டுமே சங்கீதா அபியூஸ் பண்றாங்க. அது எப்படிங்க மனசு வருது? ப்ரோ ஒரு கேள்வி. இப்போ அண்ணன் வந்து அம்மா அப்பா மேல கேஸ் போட்டாங்கல்ல. ஆமா. அப்ப நம்பினீங்களா? இல்ல அப்ப நான் நம்பினேன். அதாவது நான் வந்து எஸ்எஸ்சி மேல தப்பு இருக்கோ, அதாவது எப்படின்னா சொல்லாம் கொல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்களே. சோ ஒருவேளை கட்சி அந்த மாதிரி போயாச்சு. அதாவது எப்படின்னா அவர் சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு. நீங்க அப்ப யோசிக்கலையா? உங்களுக்கு புரியுதா ஜிப்சி? இல்ல ஜிப்சி உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து அண்ணன் அரசியல் வராததுனால டிஎம்கே மேல தப்பு கிடையாது, அவங்க அம்மா அப்பா மேல தப்பு. அண்ணன் அரசியல் வந்த பிறகு டிஎம்கே மேல தப்பு. அதுதான் கரெக்ட் பண்ணணும். இங்க விஷயம் என்னன்னா அண்ணன் தான் தப்பு. நீங்க எல்லா இடத்துலயுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் தப்புன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அண்ணனுக்காக 12 படம், முதல் 6 படத்துக்காக ஒரு வீட்டை வித்திருக்காரு அந்த மனுஷன். கேளுங்களேன். இப்போ சிம்புவை வந்து சிம்பு நான் நடிக்க வரேன்னு சொல்லல, அவங்க அப்பா தான் கூட்டு வந்தாரு. நடி அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக அவரு பிராக்டிஸ் கொடுத்தாரு, அவர் நடிச்சாரு. கரெக்டா? ஆனா எஸ்எஸ்சி வந்து நீ நடிச்சே ஆகணும் அப்படின்னு இவரை கூட்டு வரல. இவரே வந்து நான் நடிக்க போறேன்னு முடிவு எடுத்துட்டு எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எஸ்எஸ்சி வந்து அவர் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாரு. அவரோட வீடை வித்தாரு. முதல்ல 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. மொத்தம் 12 படம் டைரக்ட் பண்ணாரு. கரெக்ட்டுங்களா? இல்லைங்களா? அப்படி ஒரு மனுஷன் இப்ப உங்க அப்பா வந்து உங்களுக்கு கெடுதல் நினைப்பாரா? உங்க அப்பா உங்களுக்கு கெடுதல் நினைப்பாரா? இல்ல நீங்க ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு நீங்க கெடுதல் நினைப்பீங்களா? கரெக்ட் தான். இப்ப ஆஸ் அஜித் ஃபேன் எஸ்எஸ்சி வந்து எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு. ஏன்னா காரணம் என் புள்ள ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஆனா அவர் இத்தனையும் பண்ணது காரணம் வந்து இவனுக்காக தான். ஆனா இவன் என்ன பண்றான்னா அந்த மக்கள் இயக்கம் அப்படின்றத ஆரம்பிச்சது அவங்க அப்பா தான். சரிங்களா? இவனுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் கொஞ்சம் அறிவு இருந்து ஆரம்பிச்சு விட்டாரு. 2 கோடி பேர் வீட்டுல வந்து உன் போட்டோ இருக்கணும், அப்பதான் நான் அரசியலுக்கு வரணும்ன்றதெல்லாம் அந்த எல்லாம் கொண்டு அந்த காலத்துல இருந்து அந்த ஆள் பேட்டிலாம் சொல்லியிருக்காரு. கரெக்ட்டுங்களா? எல்லாரும் ஃபேன்ஸ் கூடயும் போட்டோ எடுக்கணும், மினிமம் 2 கோடி பேர் வீட்டுல உன் போட்டோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தவரு எஸ்எஸ்சி தான். விஜய் ஃபேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி ராவும் பகலுமா எல்லாரையும் பகச்சுக்கிட்டு கூட இருக்கிற எல்லா நடிகரையும் காலை வாரி விட்டு என் புள்ளதான் ஒஸ்தி அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சிட்டு அந்த அப்பா மேல கேஸ் போட்டவன் விஜய். கரெக்டுங்களா? அப்பெல்லாம் உனக்கு தெரியும். ஏன் யோசிக்கவே இல்லை நீங்க கொஞ்சம் கூட? அது எப்படி ஒரு பெத்த அப்பா புள்ளை அப்படி பண்ணுவாரு அப்படின்னு ஏன் யோசிக்கல நீங்க யாருமே? அப்ப வந்து இல்ல அதாவது அப்ப கூட ஒரு இன்டர்வியூல சங்கீதா பத்தி கேட்டிருப்பாங்க. அத பத்தி பேசாதீங்கம்மா, ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ரொம்ப அப்செட்டாவே சொன்ன. ஆமா, அதெல்லாம் நாங்க பார்த்தோம். பார்க்கும்போது அது சின்ன விஷயம் போல, அது சும்மா குடும்ப சண்டை போல இருக்கும் அப்படின்ட்டு அதை ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா அது அப்பயே அது இருந்திருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது என்னடா அது அத வந்து இப்பயும் எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது எப்படி முட்டு கொடுத்து நீங்க எல்லாம் அப்பவே யோசிக்கணும். பெத்த அப்பனுக்கே இதான் நிலைமை. அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு ஒரு 20, இப்ப எனக்கு 20 இல்ல எனக்கு 26 ஏஜ். அப்பெல்லாம் ஒரு 21, 22 அந்த ஒரு ஏஜ்ல வந்து செலிப்ரேஷன் மூட்ல தான் இருந்தனால வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. பட் இப்ப நினைக்கும் போதுதான் ஏன்னா இவ்வளவு தப்பான ஆளை இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிருக்குமே அப்படிங்கிற போது அது ரொம்ப இதாதான் இருக்கு.
அது என்ன பண்ணணும்னே இல்ல தெரியல அந்த இப்பவும் அளவுக்கு. ஒன்றும் கெட்டு போல. உங்க டைமையும் உங்க மணியையும் யாருக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். ரொம்ப ஓட்டு நீங்க தப்பா யாருக்கு வேணா போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உங்க வேல்யூபிளான டைமையும் மணியையும் இந்த மாதிரி உண்மை தெரியாத ஒரு ஆளுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல As அஜித் இப்பயுமே fan-ஆ. இவ்வளவு பெரிய இல்ல அவங்க என்ன ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு நிறைய நிமிஷம் இருங்க. ஸ்பேஸ்ல போய் இதை சொல்ல ட்ரை பிரபு ஒரு பண்ணும்போது நிமிஷம், பிரபு ஒரு நிமிஷம் இருங்க. ஜிப்சி ம் சார் ஏர்போர்ட்ல போய் இறங்கி இருக்கிறாரு. ஆ அட்லிய தோல் மேல கையை போட்டுக்கிட்டு ஆமா. சார் அங்க போய் நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க போய்த்தானே ஆகணும் ப்ரோ. ஒரு தம்பி ஸ்தானத்துல இருக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு 2-3 நாள் தம்பி முன்னாடி. ஸ்தானத்துல இருக்கிறவனுக்கு முக்கியத்துவம்னா அப்புறம் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவன் பெத்த பையனுக்கு இவன் அப்பாவா இருக்கிறான் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் ஜிப்சி? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப உங்க ஆளு பையன் வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போய் நின்னாப்புல. அந்த ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுமே ஒரு டயரு, ஆ, அந்த டயரை ஓடிட்டு போறது, அது பொண்ணுகிட்ட. ஆமா, பொண்ணோட இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நடிகன் அது இது எல்லாத்தையும் விட்டு ஒரு அப்பாவா அங்க போய் நிக்கணும்ல, நின்னாப்புல. இல்ல ஏன் கபிலன். இதுல ஏங்க எல்லா இடத்துலயும் அஜித்தை போட்டியா நினைக்கிறவங்க இதுல ஏன் போட்டியா நினைச்சு பண்ண வேண்டியதானே? அட்லி கிட்ட ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கு கபிலன். நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணி பண்ண மாட்டாங்க கபிலன். நல்ல எனக்கு விஷயத்தெல்லாம் இங்கதான் ஃபாலோ ஒரு பண்ணி கேள்வி பண்ண வருது பிள்ளை. கொஞ்ச நாள் முன்னாடி ஒண்ணு சொன்னாப்புல ஜிப்சி, ஞாபகம் இருக்கா? சேகுவாரோ யாரோ ஒரு ஆள் சொன்னாப்புல அட்லி நிறைய செஞ்சிருக்கிறாராம. ஆமா ஆமா, ஏதோ பொடி வச்சு சொன்னான் ஆமா, எவனோ. ஒரு தம்பி ஒரு டைரக்டர் இருக்கு லிஸ்ட்ல, தம்பின்னு சொல்ற ஒரு டைரக்டர் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பியே இவர் தான் போல இருக்கு. நிறைய இவருக்காக நிறைய வேலை பார்த்திருக்கிறாராமே தம்பி. பார்த்திருப்பாரு. ஏன்னா இவரு தேடி போறாருன்னா பார்த்திருப்பாரு. முடியாததை முடிச்சு வச்சிருக்கிறாராமே. முடிச்சிருப்பாங்க. எல்லாம் முடிச்ச வைக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், அட்லி வந்து வீட்டு வாசலோட நிறுத்திக்கணும். வீட்டு வாசலுக்குள்ள விட்டானா பில்லழகு அண்ணன் அட்லிய எப்பவோ வந்து என்னென்னமோ இருக்கான், நிறைய விஷயங்கள் இருக்கான். ஆனா அட்லிக்கு கேள்விப்பட்டேன், அட்லி வீட்டுல நிறைய அந்த பெட்டர் மாஸ் லைட் இருக்குல்ல ஜிப்சி, பெட்டர் மாஸ் லைட். அவர் அம்பானி குடும்பத்துக்கே வைஃப் புதுல போஸ்டர் போட்டவரு. அவரு பெரிய இடம். ஜிப்சி ப்ரோ அதுக்கும் கேட்டா எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிம்பா. அப்படி அவர் பண்ணிடுவாரு. நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. ஆமா, எல்லாம் பண்ணிடுவாரு. எங்க அண்ணனுக்கு நான் தான் அவளை குடிப்பேன் அப்படின்னு அவரு. நீ குடிப்பா இல்ல, எனக்கு அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாரு அட்லின்னு எனக்கு இன்னும் புரியல ஜிப்சி. அந்த ஏன்னா கேள்விப்பட்ட பெட்டர் மாஸ் லைட் நிறைய இருக்கான் வீட்டுல, அட்லி வீட்டுல. ஒருத்தன் வந்து